السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على ورسوله الكريم أما بعد فقد قال الله تعالى سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله صدق الله العلي العظيم. பேரும் புகழ்ச்சியும் அல்லாஹ் தாலாவுக்கு உரித்துண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நமது கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார், தோழர்கள் மற்றும் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக. இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு. ஆம், இஸ்ரா என்ற மிஅராஜ். இது வெறும் பயணம் அல்ல, இது இறைவனின் ஆற்றலை வெளிப்படுத்தும் ஒரு பிரம்மாண்டமான காட்சி. ஒரு கவலையான நேரத்தில் இயர் ஆஃப் சாரோ என்பதாக இங்கிலீஷ் கிதாபுகளில் எழுதுகிறார்கள். அபுதாலிப் மற்றும் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மரணத்திற்கு பின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த ஆறுதல் பரிசுதான் இந்த மிஅராஜ். குர்ஆன் வசனம் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. தன் அடியாரை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஒரு இரவில் அழைத்து சென்றவன் நபி அல்லாஹ். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எத்தகையதென்றால் அதன் சுற்றுப்புறத்தை அல்லாஹ் தஆலா மிக்க பாக்கியமுடையதாக அல்லாஹ் தஆலா ஆக்கினான். 17வது சூரா 1வது ஆயத். இஸ்ரா பயணம் மற்றும் அறிவியல் பார்வையில் பார்த்தால் அது ஒரு மிக நீளமான ஒரு விஷயமாக இருக்கிறது. மக்காவிலிருந்து ஜெருசலம் பைத்துல் முகத்தஸ் வரையிலான பயணம். அந்த காலத்தில் இது ஒரு மாத காலம் அளவு நாம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவின் ஒரு சிறு பகுதியில் சென்று திரும்பினார்கள். இஸ்ரா மிஅராஜ் பயணம் மற்றும் அதன் அறிவியல் உண்மைகள். மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரையிலான பயணம். அந்த காலத்திலே இது ஒரு மாத கால பயணமாக இருந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவின் ஒரு சிறு பகுதியில் சென்று திரும்பினார்கள். நவீன அறிவியலின் விளக்கம் நீங்கள் இப்பொழுது பாருங்கள். இதை நம்புவதற்கு அன்றைய குறைஷிகள் மறுத்தார்கள். ஆனால் இன்றைய நவீன அறிவியல் இதை எப்படி சாத்தியம் என்று பார்க்கிறது தெரியுமா? வார்ம் ஹோல்ஸ், அதாவது இன்றைய இயற்பியலில் வார்ம் ஹோல்ஸ் என்ற ஒரு கோட்பாடு உள்ளது. இது விண்வெளியில் 2 தூரமான இடங்களை இணைக்கும் ஒரு குறுக்கு வழி. அல்லாஹ் நினைத்தால் மக்காவையும் ஜெருசலேமையும் இணைக்கும் ஒரு விண்வெளி வளைவை ஸ்பேஸ் கிராவேச்சர் என்பதாக ஆங்கிலத்தில் கூறுவார்கள். ஒரு நொடியில் ஏற்படுத்த முடியும். பில்லியன் ஒளி ஆண்டுகள் தூரத்தை கூட இதன் மூலம் நொடியில் கடக்கலாம் என்கிறது அறிவியல். குவாண்டம் டெலிபோர்டேஷன் என்பதாகவும் ஒரு கொள்கை இருக்கிறது. அதாவது இன்று அறிவியலாளர்கள் தகவல்களையும் துகள்களையும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு டெலிபோர்டேஷன் மூலம் உடனடியாக மாற்றுகின்றார்கள். பருப்பொருள் ஆற்றலாக மாற்றி இடமாற்றம் செய்வது சாத்தியம் என்று குவாண்டம் இயற்பியல் கூறுகிறது. படைத்த இறைவனுக்கு நபிகள் நாயகத்தின் உடலை அவ்வாறு கொண்டு செல்வது கடினமானது அல்ல என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மிஅராஜ் விண்ணுலக பயணம் மற்றும் அதில் இருக்கும் பரிமாணங்கள். ஆம், அந்த வாகனத்தின் பெயர்தான் புராக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணித்த வாகனத்தின் பெயர் புராக். அரபு மொழியில் பர்க் என்றால் மின்னல் என்று பொருள். ஹதீஸில் அதன் ஒவ்வொரு அடியும் அதன் கண் பார்வை எட்டும் தூரத்தில் இருந்தது என்று புகாரி கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஐன்ஸ்டீனின் ஒரு கொள்கை இருக்கிறது, டைம் டைலேஷன் என்பதாக கூறுவார்கள். ஒரு பொருள் ஒளியின் வேகத்தில் பயணித்தால் அதற்கு காலம் சுருங்கிவிடும் அல்லது நின்றுவிடும் என்பதாக கூறுவார்கள்.
புராக் ஒளியின் வேகத்தில் சென்றதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பூமியின் நேரம் உறைந்து போனது போல் இருந்திருக்கலாம். அவர்கள் திரும்பி வந்தபோது படுக்கையின் வெப்பம் கூட குறையவில்லை என்று வரலாறுகள் கூறுகிறது. ஆக உயிர் பரிமாணங்கள் நாம் 3 பரிமாணங்களில் வளர்கிறோம். முதலாவது நீளம், லென்த், அடுத்து ஹைட், அடுத்து வித்து. இந்த 3ம் இருந்தால்தான் ஒரு மனிதனோ அல்லது இந்த பொருளோ வாழ முடியும். அதன் அடிப்படையில் ஸ்ட்ரிங் தியரி என்று ஒரு தியரி இருக்கிறது. இதன்படி பார்த்தால் 11 பரிமாணங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அதாவது நான் மேலே கூறினேன் அல்லவா, லென்த் வித் ஹைட், அது போன்றதாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களை கடந்தது என்பது நம் கண்ணுக்கு தெரியாத வெவ்வேறு பரிமாணங்களுக்குள், டைமென்ஷன்ஸ் என்பதாக சொல்வார்கள், அப்படி நுழைந்து சென்ற பயணமாக கூட இருக்கலாம். ஆன்மீக பாடம் இந்த மிஅராஜ் பயணத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது? ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் என்பதாக கூறுவார்கள். அறிவியல் விளக்கம் என்பது நமது புரிதலுக்காக மட்டுமே தவிர, ஆனால் ஈமானின் அடிப்படை அல்லாஹ் நாடினால் எதுவும் நடக்கும். ஆம், குர்ஆனிலும் அல்லாஹ் தஆலா அப்படித்தான் கூறுகிறான், குன் ஃபயகுன் என்பதாக கூறுகிறான். இமாம்களின் பார்வையில் இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், மிஅராஜ் என்பது உடலால் நிகழ்ந்த பயணம், கனவு அல்ல. அல்லாஹ் நெருப்பை சுடாமல் இருக்கச் செய்தான் இப்ராஹிம் நபிக்கு, கடலை பிளந்தான் மூசா நபிக்கு, அதுபோல் காற்றையும் காலத்தையும் தன் நபிக்கு வழிவிடச் செய்தான் என்பதாக கூறுகிறார்கள். மிஅராஜின் மிகப்பெரிய பரிசு தொழுகை. இந்த பயணத்தின் நோக்கம் என்ன தெரியுமா? சொர்க்கம் நரகத்தை பார்ப்பது மட்டுமல்ல, நமக்காக 5 வேளை தொழுகையை வாங்கி வருவதற்காகவே முதலில் 50 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது. பின் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஆலோசனைப்படி குறைக்கப்பட்டு 5 வேளையாக மாற்றப்பட்டது. ஆனால் நன்மை 50 வேளைக்கு சமமாக இருந்தது. ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின். பொருள், தொழுகை இறை நம்பிக்கையாளரின் மிஅராஜாக இருக்கிறது. விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இறைவனை சந்திக்க மேலே சென்றார்களோ அதுபோல் ஒரு முஃமின் தொழுகையில் இறைவனை சந்தித்து கொண்டே இருக்கிறான் என்பதாக கூறினார். ஆக சற்று யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு வருடமும் நாம் மிஅராஜ் நடந்த விஷயங்களை என்ன நடந்தது என்பதை பற்றி மட்டும் நாம் பேசிக்கிறோம். ஆக மிஅராஜ் என்பது உண்மையாகவே நடந்து இருக்கிறது சகோதரர்களே. இவ்வளவு உண்மைகளுக்கு பிறகும் சில சகோதரர்கள் இந்த மிஅராஜை மறுக்கிறார்கள் சகோதரர்களே. அதுபோல இறுதியாக மிஅராஜ் நமக்கு சொல்லித்தரும் பாடங்கள் 2. ஒன்று, அல்லாஹ்வின் ஆற்றலுக்கு முன்னால் காலமும் நேரமும் தூரமும் ஒரு தடையல்ல. அறிவியல் அதை இப்போதுதான் மெல்ல மெல்ல புரிந்து கொள்கிறது சகோதரர்களே. தொழுகையை இரண்டாவதாக, தொழுகையை யார் பேணுதலாக தொழுகிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடனான தொடர்பு கிடைக்கிறது. ஆக இந்த 2 விஷயங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தரிபட்டு இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. மேலும் மிஅராஜில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் நம்பிக்கை, இதை பற்றி பேசாமல் மிஅராஜ் என்ற பயணத்தை நாம் கடக்கவே முடியாது. ஆம், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை கேட்டவுடன் இதை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா? அப்படி என்றால் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று நம்பினார்கள். அதனால் அவர்களுக்கு சித்திக், உண்மையாளர் என்ற பட்டம் கிடைத்தது. அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கும் வேண்டும். எதனின் மீது? நம்முடைய இஸ்லாத்தின் மீது. இன்று அற்ப விஷயங்களுக்காக இஸ்லாத்தின் பல்வேறு விஷயங்களை நாம் விட்டு கொடுக்கிறோம் சகோதரர்களே. என்றைக்கும் நமக்கு இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் உறுதியான நிலைப்பாடு எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இந்த இஸ்லாத்தின் மீதும் நிலை ஊன்றி இருந்ததோ அதுபோல் நமக்கும் வேண்டும். இறுதியாக, யா அல்லாஹ், எங்கள் ஈமானை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் ஈமானை போல் உறுதியாக்குவாயாக. 5 வேளை தொழுகையை பேணி தொழுகும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. மிஅராஜ் இரவில் எம்பெருமானுக்கு கிடைத்த நெருக்கத்தை மறுமையில் நாங்களும் பெற அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு வ மக்ஃபிரத்துஹு.